வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான சப்ஜெக்ட் டிஸ்கஷனோ இல்லை ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான டிஸ்கஷனோ நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸை நீங்கள் கிளாஸிஃபை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸை பிராண்ட் பண்ணுறதுக்கோ, லேபிள் பண்ணுறதுக்கோ, இல்லை ஜெனரலைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்கள பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கோ நாங்கள் வரல. ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த மைண்ட் செட்டை வச்சு ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்குள்ள இருக்க கிளாசிஃபிகேஷன், இந்த வகைகள், இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மைண்ட் செட்டை வச்சு தான் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஐஏஎஸ் ஜேர்னியில். இந்த மைண்ட் செட்டு தான் அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இன்புட் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். ஸோ இந்த மைண்ட் செட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறதன் மூலமாக உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் எந்த டைப்பில் வரீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் பெட்டர் ஆக்கலாம். ஒருவேளை ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணுறீங்க, வீக்னஸ் இருக்குன்னா அதை சரி செஞ்சு உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம பண்ணுறோம். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாரையுமே நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். எல்லா ஆஸ்பிரன்ஸையும் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் நான். என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லா தெரியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் 9 வருஷத்துக்கு மேலே நான் இருக்கேன். ஒரு காலத்தில் நானுமே ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் நான் பண்ணுறேன். மறுபடியும் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கிளாஸிஃபிகேஷன்லாம் கிடையாது, ஒரு ஜென்ரிக்கான ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான். மைண்ட் செட்டை வச்சு நாம் இவங்க எல்லாரையும் வகைப்படுத்துகிறோம். சரி, இப்போது இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு சாம்பிள் இருக்கணும், அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இந்த சாம்பிளை எங்கேருந்து எடுக்கலாம்? ஸோ ரெகுலராக எக்ஸாமினேஷனில் ஈடுபடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எங்கே இருக்காங்க, இதை தான் நம்ம சாம்பிள் எடுக்க முடியும். ஜென்ரலாக இவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியில் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு லைப்ரரியில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங் அகாடமியில் இருக்கலாம், பெய்டு அகாடமியோ இல்லை ஃப்ரீயோ. ஆக மொத்தம் ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு இன்ஸ்டியூஷன் அங்கே இருக்கணும். சரி, நம்ம வந்து ஒரு அகாடமி எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஆர் பெய்டு, வாட் எவர் இட் இஸ். ஒரு அகாடமியை நம்ம சாம்பிளாக எடுத்துப்போம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வைங்க ஒரு அகாடமியில், ஓகேவா? இந்த 1000 பேர் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸை நம்ம சாம்பிளாக எடுக்கலாம். நம்ம இந்த 1000 பேரில் நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா, இந்த 1000 பேரில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 25%, ஒரு 250 ஆஸ்பிரன்ஸ் பார்த்திங்கன்னா சீரியஸான ஆஸ்பிரன்ஸாக இருப்பாங்க. சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் சொல்லும்போது உழைப்பு போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு 10 மாதம் அப்ராக்சிமேட்டாக, அரௌண்ட் 1 இயர் டெய்லிக்கும் நான் உட்காந்து படிக்க ரெடி, உழைப்பு போட ரெடி அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ ஒரு 250 பேர். இந்த 250 பேர் தான் இந்த சீரியஸ் இதுக்குள்ளே வரவங்க, இந்த சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ். இதை வந்து டைப் ஏன்னு எடுத்துப்போமே. இந்த டைப் ஏ, இந்த டைப் ஏக்குள்ளேயே 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இந்த 1, 2, 3 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணிப்போம். இந்த ஏக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ், உழைப்பு போட ரெடியாக இருக்கவங்க, அதே நேரத்தில் சொல்கிறத கரெக்டாக செய்கிறவங்க, சரியான அந்த பாத்தில் போகிறவங்க, தேவையில்லாத விஷயத்தை செய்ய மாட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, மிஸ் அட்வென்ச்சர்ஸில் ஈடுபடுறது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. இவங்க வந்து A1, ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி A2. A2வும் உழைப்பு போடும், எஃபர்ட் போட ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் அதில் ஒத்து கவனிச்சிங்கன்னா சரியான பாதையில் போகிறத தாண்டி தேவையில்லாமல் நிறைய விஷயத்த பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டில் இருந்தெல்லாம் தேவையில்லாத நிறைய ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த குரூப் பார்த்திங்கன்னா எஃபர்ட் போடும், நல்லாவே போடும், ஆனால் தேவையில்லாத விஷயங்களையும் நிறையா செய்யும், ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும். இது வந்து A2. மூணாவது A3. இதுவும் சீரியஸ் தான், இதுவும் சீரியஸ் குரூப்பில் வரவங்க தான். இவங்களும் உழைப்பு போட ரெடியாக இருக்கவங்க. ஆனால் இவங்க மேபி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, இல்லைனா அவங்களே வீக் அப்படின்னு உணர்றவங்க. இவங்க வந்து A3. உதாரணத்துக்கு நாலேஜில் ஸ்லைட்டாக வீக்காக இருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கில்லையோ கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. பட் இவங்களும் அந்த சீரியஸ் குரூப்பில் வரவங்க தான், ஓகேங்களா?
இதில் நம்ம ஒத்து கவனிச்சோம்னா இந்த ஏக்குள்ளே வர 1 2 3 இந்த 250 பேர் இருக்காங்களே 25%. மெயினாக இதில் இருந்து தான் ரிசல்ட் வரும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் அந்த மொத்தம் 1000 பேரில் ஒரு 100 பேர் இதிலிருந்து வருவாங்க. இந்த குரூப்பில் இருந்தால் ஏ குரூப்பில் இருந்தால் செலக்ட் ஆவாங்க. ஸோ பேசிக்காக இந்த குரூப் தான் ரிசல்ட் அளிக்கக்கூடிய குரூப். ஓகேங்களா? இதில் இந்த A3 இருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க, ஆனால் இவங்களும் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் தான், நம்பிக்கை இருக்கும், அந்த உழைப்பு போடணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இவங்களில் ஒரு சில பேர் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செலக்ட் ஆகலைன்னா கூட அடுத்து வரக்கூடிய அட்டம்ப்டில் உழைப்பு போட்டு செலக்ட் ஆகிடுவாங்க. இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட இன்னும் கூட உழைப்பு போட்டு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு செலக்ட் ஆகிறவங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏக்குள்ளே வர 1 2 3 இதில் ஏக்குள்ளேயே நல்ல செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது யாருக்குன்னா இந்த A1க்கு தான் இருக்குது. A1க்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா A3 வருவாங்க. A3க்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா A2 வருவாங்க. இந்த இடத்துல செலக்ட் ஆகிற வாய்ப்புன்னு நான் சொல்லும்போது ஃபைனல் ரேங்க் நான் சொல்கிறேன், இன்டர்வியூ போய் ஃபைனல் ரேங்க் எடுக்கிறவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A1 A3 அதுக்கப்புறம் தான் A2. ஏன் கடைசியில் A2 வருதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு குரூப். செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா கேஷுவல் குரூப். இதில் ஒரு 50% வருவாங்க மாணவர்கள், ஒரு 500 பேர், 1000 பேரில் 500 பேர் வருவாங்க. இந்த இடத்துல கேஷுவல்னு சொல்லும்போது இதனுடைய அர்த்தம் என்னென்னா அந்தளவுக்கு உழைப்பு போட ரெடியாக இல்லாதவங்க. வீட்டில் சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லைனா இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு IAS ஆஃபீஸர் ஆகணும், IPS ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் உழைப்பு போடுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். என்ன நினைப்பாங்கன்னா லைட்டாக கொஞ்சம் உழைப்பு போடணும், ஏதோ ஒரு 2 3 புக்கை படிக்கணும், நம்ம செலக்ட் ஆகிடணும். ஒரு அகாடமிக்கோ ஒரு லைப்ரரிக்கோ போனால் அங்கே சில விஷயங்கள் நமக்கு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவாங்க, அதை பண்ணிட்டா நம்ம செலக்ட் ஆகிடலாம். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க குரூப் இது. ஜெனரலாக இந்த குரூப்லேருந்து ரிசல்ட் வருமானா இதுலேருந்து ரிசல்ட் வராது. ஏன்னா நேச்சுரலாக உழைப்பே போடாதவங்க. ஸோ IAS எக்ஸாமை ஃப்ளூக் மூலமாலாம் அடிக்க முடியாது. ஸோ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இதில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அந்தளவுக்கு இருக்காது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே நான் ஷேர் பண்ணுறேனே. நான் 9 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆசிரியராக இருக்கேன். கவர்மெண்ட்டுடைய ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மற்ற அகாடமிஸ் இதுலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வருடங்கள் முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்கவுண்டர் பண்ணுவேன். உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டுடைய ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இதில் நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய வருடத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த B குரூப் இல்லையா, இந்த குரூப்பில் இந்த கேஷுவல் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் அந்தளவுக்கு இல்லை, ஒரு பாதி கிளாஸ் ரூமே காணும். சரி எங்கே அப்படின்னு என்கொயரி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸு புரியல, அதனால் அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் போயிருக்கு. எங்கே போயிருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கு. சரி என்ன பிரச்சனை, நம்ம தானே கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம முக்கியமான ஒரு நபராக இருக்குமே உள்ள, நம்ம வகுப்பு எடுக்கிறோம், என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம விசாரிக்கணும், நம்ம டியூட்டி. அது கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார் இங்கிலீஷில் அதிகமாக எடுக்கிறாரு, அதனால் எங்கள் லாங்குவேஜ் புரியல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கே வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில். ஆனால் அதை ஒத்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, அட்லீஸ்ட் கிளாஸ்க்கு கூட அவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், என்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கிளாஸை பங்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் ப்ராப்ளமே இல்லை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வராங்க ரெகுலராக. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக பங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும், அங்கே பங்க் பண்ணிட்டு போய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில நாட்கள். ஸோ உண்மை என்னன்னா இதுதான். அதுக்கப்புறம் நான் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னேன், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க பேசி ஸ்ட்ரிக்டாக சொல்லி அப்புறம் மறுபடியும் வர சொன்னாங்க அவங்கள. ஸோ இந்த B கேட்டகரியில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இந்த B கேட்டகரியில் மறுபடியும் 2 சப்டிவிஷன் இருக்குது, 1 2. 1 அப்படிங்கிறது கான்சியஸாகவே அவங்க முயற்சி போட மாட்டாங்க, உழைப்பு இருக்காது, ஜஸ்ட் வருவாங்க, அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடுவாங்க. இதில் செகண்ட் கேட்டகரி ஒன்று இருக்கும். இந்த நபர்களும் பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்காது, நான் சீரியஸாக இருப்பாங்க. ஆனால் ஒத்து கவனிச்சோன்னா உழைப்பு ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா, அவங்களே இன்ஃபீரியர்னு நினச்சிருப்பாங்க. நான் பாவம் கிராமத்துலேருந்து வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு பெண், எனக்கு இங்கிலீஷ் வீக்காக இருக்குது, மேக்ஸ் வீக்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உழைப்பு போட மாட்டாங்க. அந்த சொல்கிற நேரத்தில் உழைப்பு போட்டால் ஸ்ட்ராங் ஆகிடலாம், ஆனால் இவங்களுக்கு போட ஆக்சுவலாக விருப்பம் இருக்காது. ஆனால் கேட்டால் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, நான் பாவம்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த பியையும் வந்து 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணலாம், 1, 2. ஆனால் இந்த ஓவரால் பி பார்த்தீங்கன்னா கேஷுவல். ஆனால் பியில் உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு நல்ல விஷயம், ஒரு ஸ்டேஜில் இந்த பியிலேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ கேட்டகரிக்கு மூவ் ஆவாங்க. ஓவரால் ஏ கேட்டகரிக்கு மூவ் ஆவாங்க. உதாரணத்துக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அகாடமியில் இருப்பாங்க, ஒரு வருஷத்தை வீண் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். அப்பா ஃபீஸ் கட்டினாரு, நம்மளை சேர்த்து விட்டாரு, நம்மளும் நிறைய செலவு பண்ணோம், ஆனால் உழைப்பு போடாமல் இருக்குமே, கொஞ்சம் உழைப்பு போட்டால் தான் என்ன அப்படின்னு திடீர்னு வரும், அப்படியே மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உழைப்பு போட ஆரம்பிப்பாங்க. உழைப்பு போடும்போது அவங்கள அறியாமல் மாற்றம் இருக்கும். அவங்கள அறியாமல் உழைப்பு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காது, ஆனாலும் உழைப்பு போகும். காரணம் என்னென்னா அவங்கள அறியாமல் சரியான பாதைக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். சரியான பாதைக்கு வந்து ஏக்குள்ளே வந்துடுவாங்க. சொல்லப்போனால் A1 உள்ளே போயிடுவாங்க. A1 தான் நம்பர் 1, அந்த செலெக்ஷன் ரேட் அதிகம் இருக்கக்கூடியது. A1க்கே போயிடுவாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பியிலேருந்து A1க்கு வரவங்க. முதல் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருப்பான் பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுவான். ஒரு 2 வருஷத்தில் இல்லை 3வது வருஷத்தில் அவன் சர்வீஸே வாங்கிடுவான். நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவன் எப்படி செலக்ட் ஆனா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னென்னா ரொம்ப யோசிக்காமல், ஆராய்ச்சி பண்ணாமல், ஆங்ஸைட்டி இல்லாமல், அவசரம் இல்லாமல், க்ரீடினஸ் இல்லாமல் உழைப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல் பேச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக A1க்கு வந்துடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து மீடியா ஹைலைட் பண்ணுறதில்ல. ஸோ முதல்ல சும்மா வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட் மாறி செலக்டே ஆகிடுவாங்க. ஒரு சில பேர் நல்ல ரேங்கே வரும். அவங்களுக்கே அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, எனக்கே தெரியும். அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் எப்படி செலக்ட் ஆனான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பி கேட்டகரி. 3வது கேட்டகரி சி கேட்டகரி. இதில் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 25%. அப்போ 1000 பேரில் ஒரு 250 பேர் எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரி உத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல நாலேஜ் இருக்கும், கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க கொஞ்சம் அறிவாளிகளாகவே இருப்பாங்க, ஸ்மார்ட்டாகவே இருப்பாங்க, ஆல்ரெடி நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்க உழைப்பு போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் இவங்கக்கிட்ட பிரச்சனை. இவங்களில் நிறைய பேர் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே செலக்ட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓரளவு எஃபர்ட் போட்டாலே ஆல்ரெடி நல்ல அறிவு இருக்கும், அதை வச்சு செலக்ட் ஆகலாம். ஆனால் இவங்ககிட்ட ஓரளவு கொஞ்சம் அரகன்ஸ் இருக்கும், ஸ்லைட் அரகன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நேச்சுரல் தான். நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ண மாட்டேன். பட் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அதான் சொல்ல வரேன். கொஞ்சம் ஸ்லைட் ஈகோ இருக்கும், அரகன்ஸ் இருக்கும். நான் ஏன் படிக்கணும், ஆல்ரெடி நாலேஜ் இருக்கேன்னு சொல்லி இவங்க உழைப்பு போட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இதுலேயும் நான் வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அகாடமிஸில் இருக்கும்போது நிறைய வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போய். இந்த சார் எடுக்கிறாரு ஆனால் போர் அடிக்குது கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சொன்னதே சொல்கிறாரு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நேர்ந்துருக்கு. அப்புறம் போய் சரி என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எடுக்கிறது போர் அடிக்குது, ஒரு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்லுவாங்க. ஆனால் உத்து கவனிச்சோம்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், நம்ம நாலேஜை சொல்கிறோம், கான்செப்ஷன் நாலேஜை சொல்கிறோம்னா இவங்களுக்கு போர் அடிக்கும். இவங்களுக்கு மேலோட்டமாக மசாலா ஃபேக்டாக நிறைய விஷயத்த சுவாரஸ்யமாக சொல்லணும். ஆனால் எத்திக்கலாக அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் செய்யக்கூடாது. ஐஏஎஸ் எக்ஸாம் என்ன தேவையோ அதை தான் சொல்லணும், சிந்தனையை தூண்டி விடணும். ஆனால் அதுக்கு அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஃபேக்டில் தான் போய் ஒட்டுவாங்க. நிறைய விஷயத்த அப்படியே நம்ம வந்து மைண்டுக்குள்ளே கொண்டு போகணும். அதில் ஒரு மாதிரியான ஒரு சுகம் இருக்கும் இவங்களுக்கு. அதை எதிர்பார்த்துட்டு நாம் எடுக்கிறது சரியில்லைன்னு சொல்லி ஃபீட்பேக் அங்கே போயிடும். இப்படி இல்லாமல் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது நானுமே போய் எக்ஸ்ப்ளனேஷன் தந்தேன். இல்லை சார் அந்த மாதிரி செய்கிறது தவறு அப்படின்னு நானே மேனேஜ்மெண்ட்டில் போய் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அவங்க கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கு நம்ம பதில் அளிச்சுட்டு இருந்தோம்னா சீரியஸ் கேரக்டரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆயிடுவான், அவனும் சேர்ந்து டைவர்ட் ஆயிடுவான். அதனால் இதுதான் சரியான முறை அப்படின்னு நானே விளக்கம் அளிச்சிருக்கேன். இந்த சி கேட்டகரியில் ஒத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை கூட இருக்காது. செலக்ட் ஆனால் ஓகே, ஆல்ரெடி எனக்கு அறிவு இருக்குது, சும்மா சில விஷயங்களை பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன், ஆனால் வரலனா கூட எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அப்படி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஐஏஎஸ் அப்படின்றது உண்மையிலே ஒரு ஆம்பிஷனாக இருக்காது, ஒரு ஃபேண்டசியாக இருக்கும். ஸோ அந்த ஃபேண்டசி குரூப்பு தான் இந்த சி குரூப். இந்த சி குரூப்பில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் அனலிஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறது அனலிஸ்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் ப்ளேம் பண்ணல, இவங்களோட நிலை இப்படி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சி குரூப்பில் நிறைய பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த ட்ரெண்டில் செலெக்ஷன் இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் வரவங்க செலக்ட் ஆகிறாங்க, எந்தெந்த ஏஜ் குரூப்பில் வரவங்க செலக்ட் ஆகிறாங்க, எந்தெந்த ஆப்ஷனில் வரவங்க செலக்ட் ஆகிறாங்க,
ஒரு வருஷமும் அந்த பிரேக்கப் எப்படி இருக்குது, அந்த கேள்விகளோட பிரேக்கப் எப்படி இருக்குது, எல்லா விதமான ஆராய்ச்சியும் ஓடும். தேவையில்லாத ஆராய்ச்சியாக இருக்கும். சொல்லப்போனால் இவங்களாம் அனலிஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, செய்வாங்க. ஆனால் படிப்பு இதில் ஈடுபட்டிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேவையானது இவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். ஸோ இதுதான் இந்த ஏ, பி அண்ட் சி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ். இந்த சி குரூப் இருக்கு இல்லையா, சி குரூப்லேருந்து ரேராக ஒரு சில பேர் மனநிலை மாறி A1க்கு ஷிஃப்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து நேரம் ஆகும். தேவையில்லாத விஷயங்களை அனலைஸ் பண்ணி நிறைய ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணி அந்த மைண்டை டம்ப் ஆகி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்லைட் ஈகோ இருக்கும். நான் சொன்னது போல் இதெல்லாம் மீண்டு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகிடும். அதுக்கு இதுதான் பிரச்சனை. தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிட்டோம்னா மீண்டு வர 2-3 வருஷம் ஆகும். ஆனால் இதுலேயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட தப்பை உணர்ந்து சரி நம்ம சரியானதை பண்ணலான்னு சொல்லி கரெக்டான வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருவாங்க. ஆராய்ச்சி பண்ணது போட்டோம், இனிமேல் நான் ஈடுபட மாட்டேன், யூஸ்ஃபுல்லானதை நான் பண்ண போகிறேன்னு சொல்லி சரியான பாதைக்கு வரும்போது இதில் சில பேர் A1க்கு வருவாங்க. ஓகேங்களா, A1க்கு வந்து செலக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு சில வருடங்கள் அவங்க கண்டிப்பாக இழந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மைண்டை க்ளீன் பண்ணிட்டு தான் இவங்களால A1க்கு வர முடியும். ரைட், இப்போ A1 பார்த்துட்டோம், A3 பார்த்துட்டோம், B பார்த்துட்டோம், C பார்த்துட்டோம். A1க்கு தான் செலெக்ஷன் சான்சஸ் அதிகம். அடுத்தது இதில் யார் வருவாங்கன்னா A3 வருவாங்க. Bலேருந்து ஏக்கு ஓவராலாக வர்றவங்களுக்கு கூட அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த செலெக்ஷன் சான்சஸ் அதிகமாக இருக்கும். சி வந்து ஓவரால் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ். ஏன்னா ஒரு சில பேர் தான் மனம் மாறி ஏக்கு வர்றவங்க. ஓகேங்களா, ஆனால் இதில் ஒரு முக்கியமான குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த A2 அப்படின்ற ஒரு குரூப். ஓகேவா, இந்த A2 நான் சொன்னது போல இவங்க பண்ணுற தப்பு தேவையானது பண்ணிவிட்டு அதெல்லாம் வீணடிக்கிற மாதிரி தேவையில்லாத நிறைய இதை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மாடல் டெஸ்ட்டை 5 அகாடமிலேருந்து எடுப்பாங்க, நடப்பு செய்திகளை 7 வெப்சைட்லேருந்து படிப்பாங்க, அளவுக்கு அதிகமான ஃபேக்டை மைண்டை நிறுத்தி வச்சுருக்கோம். இதனால் பிரச்சனை என்னன்னா இந்த கேட்டகரி ஜென்ரலாக ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணோம், ஆனால் மெயின்ஸில் போய் மாட்டிக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 மெயின்ஸ் எழுதுவாங்க, ஆனால் இன்டர்வியூவை ரீச் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் ஜென்ரலாக இந்த A2ல் வர்றவங்க. நாலேஜ் இருக்கும், ஆனால் பல விஷயங்களை மைண்டில் போட்டு உடச்சிக்கிட்டு மைண்டு ஃபங்க்ஷன் ஆகாது, அப்ளை பண்ணாது. ஒரு ஆன்சர் தான் எழுத வராது. ஆல்ரெடி ஹெவியாக அடிக்ட் ஆகிருப்பாங்க, அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாது. இதுதான் இந்த A2 குரூப்புக்கான இந்த ப்ராப்ளம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு 2 மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க ஆல்ரெடி, 3வது மெயின்ஸ்க்கு ஃபீட்பேக் வாங்க வருவாங்க. அவங்களோட வீக்னஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. தம்பி, நடப்பு செய்தியை நிறையா படிக்கிற, உன் ஆன்சரில் கண்டென்ட்டே இல்லை, நடப்பு செய்தியாக உள்ளே இருக்குது, இந்த மாதிரி எழுதுனா மார்க் வராது, தயவுசெய்து நடப்பு செய்தியை தூக்கி போட்டுரு, ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நீ படித்த நடப்பு செய்தியே போதும் அப்படின்னு சொன்னாலும் பையன் வந்து ஏற்றுக்க மாட்டார். இதுதான் பிரச்சனை. இதுதான் இவங்ககிட்ட இருக்க பெரிய ஒரு ஹேண்டிகேப். இதிலேருந்து மீண்டு வருது மிகப்பெரிய ஒரு சவால். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நைட்டு ஃபோன் பண்ணி ஆல்மோஸ்ட் அழுகுறாரு, முடியவே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு, ஏற்கனவே மெயின்ஸ் எழுதினவர், ஒரு வாட்டி 2 வாட்டி எழுதினவர். ஓகேங்களா, ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸு, முடியல, அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, நைட்டு ஸ்லீப்பே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செஞ்சு புக்கை ஓரம் தூக்கி போட்டு தம்பி, மிச்சம் இருக்க 10 நாள் படிக்காத, படுத்து தூங்கு, தூக்கம் வரலாம் ஸ்லீப்பிங் பில்லாவது போட்டு 2 நாள் நிம்மதியாக தூங்கிடு, அதுக்கப்புறம் நீ புக்கையே எடுக்கவே கூடாது, நீ பாஸ் பண்ணணுன்னா அதை பண்ணு, நான் சொல்கிறத பண்ணு, கண்டிப்பாக இந்த வாட்டி மார்க் பெட்டராக இருக்கும், செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க. மேற்கொண்டு 10 நாளும் மேற்கொண்டு நடப்பு செய்தியை படித்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரிசல்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாமும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த A2. சரி, இப்போ Cலேருந்து ஏக்கு மூவ் ஆகிறாங்களே, Cலேருந்து தப்பை உணர்ந்து இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி அனாலிஸை நிறுத்திட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து போகிறவங்க A1க்கு போவாங்க. இந்த Cலேருந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தப்பை பண்ணிக்கிட்டே ஏக்கு போவாங்க. ஓகே, அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒர்க்கையும் ஆரம்பிக்கிறேன், உழைப்பையும் நான் போடுறேன் அப்படின்னு இவங்க இருப்பாங்க. இவ்வளோ காலம் ஆராய்ச்சி பண்ணது போதும், வேலையும் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், புக் எடுத்து நான் படிக்க போகிறேன், நாலேஜை கெயின் பண்ண போகிறேன், ஆராய்ச்சி எனக்கு போதும், இந்த ஃபேக்டை மைண்டில் போட்டது போதும் அப்படின்னு சொல்லி நாலேஜை நோக்கி போகிறவங்க இருப்பாங்க. இவங்களும் ஏக்கு வருவாங்க. ஆனால் இவங்க எங்கே போய் உட்காருவாங்கன்னா A2க்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. காரணம் என்னென்னா அந்த பிரச்சனையோடு போவாங்க, அந்த ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா A2வும் இந்த C2வும் ஒன்றாயிடும்.
சியிலேருந்து சரியாக போன குரூப் வந்து C1ன்னு எடுத்துக்கலாம். C1 A1ல் போய் உட்காரோம். C2 எங்கே போய் உட்காரோம்னா A2ல் உட்காந்துரும் அப்ராக்சிமேட்டாக. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த A2வும் C2வும் ஒன்றாயிரும். இதுதான் ஆபத்து. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா? அப்போ A2 C2 ஒரு ஸ்டேஜில் merge ஆகும். கரெக்டாக போகிறவங்க C1லேருந்து போவாங்க, ஃபுல்லாக மனம் திருந்தி A1க்கு போகிறவங்க. C2 மனம் மாறாமல் தப்போடையே அதுக்கப்புறம் உழைப்பு போட்டு எங்கே போய் உட்காந்துருவாங்கன்னா A2ல் உட்காந்துருவாங்க. அல்டிமேட்டாக இந்த A2 C2 மெர்ஜ் ஆயிரும். இந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா மெயின்ஸ் 2-3 வாட்டி எழுதினாலும் இன்டர்வியூ ரீச் ஆக மாட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். நான் சொன்னது போல் நைட் இந்த மாதிரி சத்தம் போடுவாங்க, செஞ்ச மிஸ்டேக்கே மறுபடியும் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 3 மெயின்ஸ் எழுதிட்டேன், ஆனாலும் என்னால் செலக்ட் ஆக முடியல, ஏதோ ஒரு மாய மந்திரம் இருக்குது, யூபிஎஸ்சி ஏதோ பண்ணுதுங்க, நானும் மெயின்ஸ் எக்ஸாமை ஃபுல்லாக பார்த்துட்டேன், நான் பார்க்காதே இல்லை, இந்த பாட்டிலேருந்து தான் வருது கேள்வி, ஆனாலும் செலக்ட் ஆக முடியல, ஏதோ ஒன்று இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா A2 C2 இதுதான் பிரச்சனை. அந்த தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணதுனால பேசிக்கானது என்னன்றதே அவங்க வந்து உணர்ந்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசுவாங்க, நான் ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டோன்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு விஷயத்தை கேட்பேன், பதில் சொல்ல முடியாது. சரி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இந்த கேள்வி கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டால் சரியான ஆன்சர் வராது, அதுதான் பிரச்சனை. ஆனால் 2 மெயின்ஸ் கூட எழுதியிருப்பாங்க. பிரச்சனை என்னென்னா நாலேஜ் இருக்கும், டிஃப்யூஸ்டாக இருக்கும், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த மூளை வந்து வெளியே கொண்டு வராது, ரீப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால் மெயின்ஸ் எழுதுவாங்க, ஆனால் இன்டர்வியூ ரீச் ஆக மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய டம்ப் பண்ணியிருப்பாங்க நாலேஜை. ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது, நிறைய மாடல் டெஸ்ட் எடுப்பாங்க, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பர்ட்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் பேசிக்கே மிஸ் ஆகும். ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நாலேஜ் உள்ளே போய் உட்காந்துருக்கும். இவங்களுக்கு ஒரே தீர்வு A2க்கும் C2க்கும் என்னன்னா டி அடிக்ஷன். இந்த பிரச்சனையிலேருந்து இந்த வியாதியிலேருந்து மீண்டு வரணும், பிரெயினை க்ளீன் பண்ணணும், மைண்டை க்ளீன் பண்ணணும். ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்தாங்கன்னா ரிசோர்ஸஸே ஃபுல்லாக மாற்றிடுவேன். நான் ஃபஸ்ட்லேருந்து வர சொல்லுவேன், ப்ராப்பராக ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச், ப்ராப்பரான ரிசோர்ஸ்லேருந்து வாங்க, நீங்கள் செஞ்சதை இனிமேல் பண்ணக்கூடாது, நான் சொன்னதை தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாதையில் அவங்கள வர சொல்லுவேன். இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக A2 C2 இவங்க 2 பேருமே மாறி A1க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க சில விஷயத்த பண்ணணும், ஈகோ அரகன்ஸை மீண்டு வரணும், இந்த அனலைசிஸ் பண்ணுற வேலை, ரிசர்ச் பண்ணுற வேலை இதெல்லாம் விட்டுறணும், சொல்கிறத செய்யணும். இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை சரியானதுக்கு வரும். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் கொஞ்சம் மீண்டு வந்துடலாம். ஆனால் சொன்னதை செய்யணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நீ எஃபர்ட் போடணும்னா அவ்வளோதான் போடணும். எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் சும்மா படுத்து தூங்குன்னு சொன்னாலும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கணும். அந்த சைடில் போய் நான் நோண்டுறேன், நான் தேவையில்லாத பண்ணுறேன், நான் போய் நடப்பு செய்தியை மனப்பாடம் பண்ணுறேன்னா இதுலேருந்து மீண்டு வர முடியாது. அப்போ இதிலேருந்து மீண்டு வரணும், ஒரு வில் பவரோடு மீண்டு வந்துட்டால் இவங்களும் A1க்கு வந்துடலாம். ஒருவேளை கடைசி ஒரு அட்டெம்ப்ட் இருக்குன்னா கூட A1க்கு வந்து அவங்க செலக்ட் ஆகலாம். இவங்களுக்கு பெரிய சேலஞ்சு அவங்க தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எனிமியாக இருப்பாங்க, எதிரியாக இருப்பாங்க. அந்த ஈகோ அரகன்ஸ் இதிலேருந்து மீண்டு வந்துடணும், அந்த இலூஷன்லேருந்து மீண்டு வந்துடணும். இதில் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த A2 C2 எக்ஸாம் பாஸ் பண்ணுறதை தாண்டி, சர்வீஸ் வாங்குறதை தாண்டி, ஒரு IAS ஆஃபீஸர் ஆகிறத தாண்டி, IPS ஆஃபீஸர் ஆகிறத தாண்டி இன்னும் நான் நிறைய படிப்பேன் அப்படின்ற மாதிரி மைண்டு போயிடும். நீ என்ன சொல்கிறது, என் வீட்டில் என்ன சொல்கிறது, அகாடமியில் என்ன சொல்கிறது, நான் பண்ணுறேன் பாரு, நான் நிறைய படிக்கிறேன்னு சொல்லி செஞ்ச தப்பை இன்னும் பண்ணிக்கிட்டே போவாங்க. இதுதான் ஆபத்து. ஸோ இதிலேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுமே A1க்கு ரீச் ஆகலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கரெக்டான பாதையில் இருக்கீங்க, A1 A3 எல்லாம் பிரச்சனை இல்லை. மற்ற இதில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சரி பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், உங்கள் ஸ்ட்ரென்த் இன்னும் பெட்டராக்குங்க. ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கீங்க, தப்பான குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா மிஸ்டேக்கை சரி பண்ணிவிட்டு வீக்னஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பரான குரூப்புக்கு வந்துடுங்க. ப்ராப்பரான குரூப்புக்கு வரும்போது நீங்கள் வீக்காக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களை ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். வீக்னஸ் பிரச்சனை இல்லை, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். அப்போது மைண்டில் இருக்க தப்பான விஷயங்கள் இதை க்ளீன் பண்ணணும், இதுதான் சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக A2 C2 இதுதான் ரொம்ப சவாலான குரூப்பு. ஸோ A2வில் பார்த்தீங்கன்னா உழைப்பு போட்டும் வீணாக போகும், தேவையில்லாமல் வருடங்கள் வீணாக போகும். ஒரு ஸ்டேஜில் C2க்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும். அப்போது இதிலெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வில் பவர் மூலமாகவும் சரியான பர்சனாலிட்டி மூலமாகவும் ஆட்டிடியூட் மூலமாகவும் நீங்கள் இதிலேருந்து மீண்டு வரணும். ஸோ உங்களுடைய குரூப் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சரியான பாதையில் இல்லைன்னா சரியான அந்த பாதையில் வந்துடுங்க. IAS எக்ஸாமினேஷனுக்கு நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், ஜீனியஸ் இதெல்லாம் தாண்டி
எது முக்கியம்னா நம்முடைய மனோபாவம், நம்முடைய மைண்ட் செட், ஆட்டிடியூட், கேரக்டர், பர்சனாலிட்டி இதுதான் முக்கியம். இதில் வந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனா கூட அதுக்கப்புறம் கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு பி குரூப் ஒரு உதாரணம், ரைட்டா? அதனால் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஆட்டிடியூடை கரெக்டாக பில்டு பண்ணிவிடுங்க. வெற்றி உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம். நன்றி.